ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் எல்லா யூனிவர்சிட்டிக்குமே வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து டிப்ஸ் கேட்டிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சில டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற பேப்பரில் ஃபஸ்ட்டு 3 பேஜஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்து உங்கள் மேலே வரும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு 3 பேஜஸ்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பையன் வந்து படிக்கிற பையனா என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து நல்லா தெரியுது. ஒரு 10க்கு வந்து 7 2 மார்க்ஸ் நல்லா தெரியுதுன்னா நீங்க வந்து 2 மார்க் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து 13 மார்க் கொஸ்டின் வந்து நல்லா தெரியுது, ஒரு 2-3 கொஸ்டின் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா நீங்க வந்து 13 மார்க் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்து நல்லா தெரியுதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நீங்க கொஞ்சம் நல்லா எழுதிங்கன்னா ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். ஸோ பின்னாடி வந்து தப்பா எழுதிருந்தா கூட அவங்க பெருசா வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியறதுல இருந்து நீங்க எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன், இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டிக் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ரௌனாக இருந்தாலும் சரி வயலட்டாக இருந்தாலும் சரி எது வேணால் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும், சுமாராக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. வயலட் யூஸ் பண்ணால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஸ்டிக் பென்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் என் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப புவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ஸ்டிக் பென்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து ப்ளூ அண்ட் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஹெட்டிங் எல்லாம் வந்து பிளாக்ல போட்டு ஆன்சரை வந்து ப்ளூல போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்க வந்து ஸ்டிக் பென்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கவங்க மட்டும் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி வந்து எழுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்க்கு இன்னும் கம்மியான டேஸ் தான் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து புக் ஃபுல்லாக கண்டிப்பாக நீங்க படிக்க முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதில் வந்து அடிக்கடி எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக என்ன வந்திருக்கோ அதை மட்டும் எடுத்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த செமஸ்டர்ல மேக்ஸ் பேப்பர் இருக்குன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிட் கொஸ்டின்ல ஒரு 3 கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்ன மாதிரி டேட்டா மாற்றி கேட்டாலும் அந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு வந்து எழுத தெரியணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸில் வந்து எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு யூனிட்ல இம்பார்ட்டன்ட் 3 கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங். ஒரு பிட் கொஸ்டின் வந்து எழுதுறீங்கன்னா ஸ்டாஃப் வந்து கண்டிப்பாக லைன் பை லைனாக படிக்க மாட்டாங்க. சப்ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸ்லையுமே வந்து சப்ஹெட்டிங்கை வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிட் கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு வந்து சப்ஹெட்டிங் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னா அதை சப்ஹெட்டிங்கை போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி எழுதினாலே வந்து பிட் கொஸ்டின்ல வந்து நல்ல மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே மேக்ஸ் பேப்பர்னா நீங்க வந்து ஃபார்முலாஸ் வந்து எழுதி ஒரு பாக்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து வர ரிசல்ட்டை வந்து ஒரு பாக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன பாக்ஸ்லாம் போட்டு எழுதிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேப்பரை பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினையுமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்க அட்டன் பண்ணணும். இப்போ 2 மார்க்காக இருந்தாலும் சரி இல்லை 13 மார்க்காக இருந்தாலும் சரி எல்லா கொஸ்டினையுமே வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க. எதையுமே வந்து விட்டுட்டு வந்துடாதீங்க. இன்கேஸ் நீங்க எக்ஸாம்ல வந்து 40 மார்க் எடுத்திருக்கீங்க, இன்னும் 10 மார்க் போட்டு அந்த பையன் பாஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் வந்து எங்கேயாவது மார்க் போடணும்னா அதுக்கு வந்து பேப்பரில் நீங்கள் ஏதாவது எழுதியிருக்கணும். ஸோ அதனால் வந்து எல்லா கொஸ்டினையுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த கொஸ்டினையுமே வந்து நீங்கள் விட்டுட்டு வந்துடக்கூடாது. 5 13 மார்க் எழுத சொன்னாங்கன்னா 5 13 மார்க்கு எழுதுங்க. ஒரு 13 மார்க்கில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு 2 பேஜஸ்க்கு வந்து ஏதாவது எழுதி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து ஏதாவது அட்டன் பண்ணுறதுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் டைம் டேபிள் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லை எக்ஸாமுக்கு 2 days பிஃபோர் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சீக்கிரமாக வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 month தான் டைம் இருக்குது. ஸோ வந்து இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து எக்ஸாமுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு அது ரெடி பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. புக் ஃபுல்லாக நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு வந்து எழுத தெரியணும். 2 மார்க்காக இருந்தாலும் சரி 13 மார்க்காக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தியரி ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி எழுதணும், அதே மாதிரி மேக்ஸ் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணி காட்டணும், இதுக்கெல்லாம் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எங்கேருந்து எடுக்கணும், மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன். ஒன்ஸ் அதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்காக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். Thank you for watching.